வணக்கம். நான் டாக்டர் வீரமாதேவி எம்பிபிஎஸ். இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவில் கடுக்காயை பற்றி சொல்ல போகிறேன். கடுக்காய் அப்படின்னா நம்ம நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஒரு நெல்லிக்காய் சைஸில் இருக்கும், அது கருப்பாக. அதை நம்ம இந்த சளிக்கு நல்ல மருந்து. சளிக்கு மட்டும் இல்லை, வாயிலிருந்து நம்ம குடல் எல்லாத்துக்கும் குதம் வரைக்கும் இருக்கிற அத்தனை புண்ணையும் ஆற்றுற சக்தி அந்த கடுக்காய்க்கு இருக்குது. இது முதல்ல எனக்கு தெரியாது. ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி, அதை கொரோனா கொஞ்சம் முன்னாடி எனக்கு நெஞ்சு சளி வந்தது. என்னுடைய இடது பக்கம் நுரையீரலில் கீழ்ப்பகுதி அது முற்றிலுமாக ரொம்ப சளி கோத்து வந்தனால ரொம்ப சீரியஸாகி ஐசியூவில் இருந்து, அதுக்கப்புறம் வெளியே அந்த சளி கொஞ்சம் குறைஞ்சிருந்தது. பட் ஃபுல்லாக நல்லா குறையல. அப்புறம் தூதுவளை அது கை மருந்தும் செஞ்சு கூட அது அவ்வளோவா குறையல. அதுக்கப்புறம் என்னோடய தகப்பனாரோட அத்தை எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இந்த கடுக்காய் பற்றி சொன்னது ஞாபகம் வந்தது. சரி, அதுக்கப்புறம் அதை வாங்கி அது நெல்லிக்காய் சைஸில் பெருசு இருக்கும். அதை நம்ம சமையக்கட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இடிக்கல், அதில் போட்டு ஒரு லேசாக ஒரு தட்டினோம்னா அது கொட்டை தனியாக, தோல் சதப்பகுதியோடு அந்த தோல் தனியாக வந்துடும். அந்த தோல் பகுதியை கொட்டை பாய்சன், அதை எரிஞ்சிடணும். தோல் பகுதி இவ்வளோ பெருசு, அதை வாயில் போட்டுட்டு நம்ம மிட்டாய் சாப்பிட்ற மாதிரி அப்படியே உதப்பிக்கிட்டே இருந்தால் அது துவர்ப்பாக இருக்கும். அந்த துவர்ப்பு தண்ணி அப்படி குடிச்சிக்கிட்டே இருக்கணும். குடிச்சிட்டே இருந்துட்டு கடைசியில் அது மென்று முழுங்கிக்கலாம். நான் காலையில் சாயங்காலம் 2 நேரம் போட்டேன். அந்த சளி கட்டியாக நல்லா கரைஞ்சி வந்துச்சு, நல்லா கிளியர் ஆயிடுச்சு. எனக்கு அப்போ லேசாக வீசிங் கூட இருந்தது. அது எல்லாமே கிளியராகி நல்லாயிடுச்சு. அப்புறம் கொரோனா டைமில் அதை ரொம்ப எப்போ வச்சுருப்பேன். இப்போவும் லேசாக தொண்டை வலிச்சா அந்த கடுக்காயை போட்டுருவேன். எனக்கு தெரிஞ்சவங்க, என் பசங்க எல்லாருக்கும், பெரியவங்களுக்கு கொடுக்கலாம். பசங்கன்னா பெரிய பசங்க, அவங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா என்னென்னு எனக்கு தெரியாது. பெரியவங்க எந்த வியாதி இருக்கவங்களும் அது தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதில் எந்த பாதிப்பும் கிடையாது. 2 நேரம் சாப்பிட்டா என்னோடய பிள்ளைங்களுக்கெல்லாம் வயிற்றால் போகுதுமா அப்படின்னானுங்க. வயிற்றால் போனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட்டு ஒரு நேரம் சாப்பிட்டுக்கலாம். டைரியா போச்சுன்னா ஒரு நேரம் காலையில் மட்டும் சாப்பிட்டுக்கலாம். நல்லாவே கேட்கும். ரொம்ப சிறந்த மருந்து. நான் அது எப்படி இருக்கும், அதை உடச்சி எப்படி சாப்பிட்லாங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். அதை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்பவே நல்லா கேட்குங்க. அனுபவத்தை நம்ம பெரியவங்க எவ்வளோ விஷயங்கள் நமக்கு நல்லது சொல்லியிருக்கிறாங்க, கை வைத்தியம். நம்ம அதெல்லாம் இக்னோர் பண்ணிடுறோம். அப்படி இக்னோர் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. நல்லதை நம்ம எதில் இருந்தாலும் எடுத்துக்கலாம். எந்த விஷயத்தை எதுலேருந்து எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் நமக்கு உண்டான நன்மை இருக்குது. நிறைய கொட்டி கிடக்குதுங்க. ஆனால் இது அனுபவத்தில் இதை நான் உணர்ந்ததுனால அதை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். இப்போ வரைக்கும் நான் கடுக்காய் வச்சுருக்குறேங்க. எனக்கு எங்கே போனாலும் நான் ட்ராவல் பண்ணாலும் வச்சுருப்பேன். கொஞ்சம் சளி பிடிச்சாலும் வாயில் போட்டுக்கிடுவேன். எனக்கு தெரிஞ்ச எல்லோரும் கொடுத்தேன். எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குமான்னு சொன்னாங்க. என்னோடய அந்த அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். கடுக்காய் சளிக்கு ரொம்ப நல்ல மருந்து. ஆனால் காய்ச்சல், சளி, இருமல் அப்படி இருந்தால் மருத்துவரை அணுகி அவருடைய ஆலோசனைப்படி மருந்து சாப்பிட்ணும். எதுவுமே எல்லாமே லேசாக தொண்டை வலிக்குது, லேசாக சளி பிடிக்குது அப்படின்னு இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் அந்த கடுக்காயை சாப்பிட்டாலே நல்லாகும். 1 நாள் 2 நாளே கண்டிப்பாக நல்ல குணம் தெரியும். சளி ஜாஸ்தி ஆனாலோ, காய்ச்சல் வந்தாலோ, இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி அவங்களுடைய ஆலோசனைப்படி தான் மாத்திரை சாப்பிட்ணும். இதுதான் கடுக்காய்ங்க. பாருங்கள், 2 வச்சுருக்குறேன் கடுக்காய். இதை நம்ம மிளகெல்லாம் தட்டுறதுக்கு சமையக்கட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாத்திரையில் எடுத்துக்கிட்டு, இடிகால் எடுத்துகிட்டு அதை உள்ளே வச்சு தட்டணும். நல்லா தட்டணும். தட்டினதுக்கப்புறம் காட்டுறோம் பாருங்கள். இந்த மாதிரி தட்டி எடுத்துட்டோம்னா அந்த விதை தனியாக லேசாக அந்த தோல் மட்டும் இப்படி தட்டி கிடக்கும். தட்டினீங்கன்னா அதை நீங்கள் பிரித்தீங்கன்னா பாருங்கள், தோடு வந்துருக்குதா. வந்துருக்குதா. இது நடுவில் இருக்குது, அது கொட்டை. இந்த கொட்டையை சாப்பிடக்கூடாது. இதை எரிஞ்சிடணும். சரியா, அதை எரிஞ்சிடணும். இந்த தோல் இருக்குது இல்லையா, தோலோட உள் சதப்பகுதியோடு இப்படி இருக்கும். இதை இப்படி பிச்சை எடுத்து, நான் இது முழுசாவே கூட போடுவேன். அது வாயில் போட்டுவிட்டு சும்மா அப்படி உதப்பிட்டே இருக்க வேண்டியதாங்க. வாய்க்குள்ளே வச்சு விட்டு வச்சு நான் பாட்டுக்கு நான் வேலையை செஞ்சுட்டு இருக்க வேண்டியதான். அந்த ஜூஸை உள்ளே அப்படி குடிச்சிட்டே இருக்க வேண்டியதான்.
அது கொஞ்சம் துவப்பாக போகும். கடைசியில் மென்று முழுங்கிக்கலாம். அந்த அளவும் போட்டுக்கலாம், சின்னதாகவும் போட்டுக்கலாம், ஒரு சைஸாகவும் போட்டுக்கலாம். நமக்கு எப்படி வசதியோ அப்படி போட்டுக்கலாம். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ சளினாலும் அதை கரைச்சி எடுத்துரும். நான் இப்போவும் போட்டுட்டு தான் இருக்கிறேன். கொஞ்சம் சளி இருந்தாலும் போட்டுருவாங்க. நன்றி, வணக்கம்.